திருமயம் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தனது சொந்த நிதியில் 7 கோடி ரூபாய்க்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பொன்னமராவதியில் தொழில் தொடங்க தனது சொந்த நிதியில் இருந்து 5 கோடி ரூபாய் வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் வெற்றி பெற்ற பிறகு தொகுதியில் உள்ள ஏழை மாணவர்களின் கல்விக்காக 1 கோடி ரூபாயும் தொண்டர்களின் திருமண செலவுகளுக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். சிப்காட்டுக்கும் முதலிலே குரல் கொடுத்தவன் நான். ஆனால் இடமில்லாத காரணத்தால் தான் மற்ற இடங்களுக்கு சென்றனவே தவிர எங்கேயாவது 100 ஏக்கர் இடம் நம்முடைய புறம்போக்கு இடம் இருந்தால் காட்டுவீர்கள். உடனடியாக அந்த இடத்திலே அடுத்த மாதமே அல்லது வேறு தனியார் இடம் விலை கொடுத்து வாங்கி ஒரு தொழிற்சாலையை துவங்க முன்வந்தார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு அரசு மானியம் 25% கிடைக்கும். 100 கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னால் 25 கோடி கிடைக்கும். நான் 5 கோடி ரூபாயை இந்த தொகுதிகளை அவர்கள் துவங்குவதற்காக மானியமாக எங்களுடைய அரசியல் அறக்கட்டளை மூலமாக நான் தருகிறேன் என்று வாக்களிக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.